நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். துன்மார்க்கரோ தீங்கினால் இடறுவார்கள். இந்த வசனம் 2 விதமான மனிதர்களின் வாழ்க்கையை ஒப்பிட்டு காட்டுகிறது. 1. நீதிமான், கடவுளுக்கு பயந்து நேர்மையான வழியில் நடப்பவன். 7 தரம் விழுந்தாலும் இங்கே 7 என்பது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை குறிக்கவில்லை, மாறாக பலமுறை அல்லது அடிக்கடி என்பதை குறிக்கிறது. ஒரு நல்ல மனிதனுக்கு வாழ்க்கையில் பல சோதனைகள், தோல்விகள் அல்லது இடறல்கள் வரலாம். திரும்பவும் எழுந்திருப்பான். இதுதான் முக்கியம். அவனுடைய வீழ்ச்சி நிரந்தரமானது அல்ல. அவனுக்குள் இருக்கும் நம்பிக்கை, மன உறுதி மற்றும் கடவுளின் அருள் அவனை அந்த தோல்வியிலிருந்து மீண்டும் எழச் செய்யும். அவன் சோர்ந்து போவதில்லை. 2. துன்மார்க்கர், தீய வழியில் நடப்பவர்கள், அநீதி செய்பவர்கள், தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். இவர்களுக்கு ஒரு ஆபத்து அல்லது தீங்கு வரும்போது அதை தாங்கும் சக்தி அவர்களுக்கு இருப்பதில்லை. அவர்கள் அந்த தீங்கிலேயே சிக்கி மீள முடியாமல் அழிந்து போவார்கள். அவர்கள் விழுந்தால் மீண்டும் எழுவது கடினம். முக்கியமான பாடங்கள். தோல்வி இறுதி அல்ல. நல்லவர்களுக்கு பிரச்சனையே வராது என்று இந்த வசனம் சொல்லவில்லை. பிரச்சனைகள் வந்தாலும் அவர்கள் அதில் மூழ்கிப் போவதில்லை என்பதே இதன் அர்த்தம். தோல்வி என்பது வெற்றியின் ஒரு படிநிலை என்பதை இது உணர்த்துகிறது. மன உறுதி. நீதிமானின் உண்மையான பலம் அவன் ஒருபோதும் விழாமல் இருப்பதில் இல்லை, ஒவ்வொரு முறை விழும்போதும் மீண்டும் எழுந்து நிற்பதில்தான் இருக்கிறது. அஸ்திவாரம். நீதிமானின் வாழ்க்கை நேர்மை மற்றும் கடவுள் நம்பிக்கை என்ற வலுவான அஸ்திவாரத்தின் மீது கட்டப்பட்டுள்ளது. எனவே புயல் அடித்தாலும் அது சாய்ந்தாலும் மீண்டும் நிமிரும். ஆனால் துன்மார்க்கனின் வாழ்க்கை அஸ்திவாரமற்றது. எனவே சிறிய காற்றில் கூட அது முழுமையாக இடிந்து விழும்.